எப்பேற்பட்ட கோயிலாக இருந்தாலும் சரிம்மா, எப்பேற்பட்ட கோவில். கோவிலாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அரண்மனையாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, சாஸ்திரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா, ராஜயோக வாஸ்து சாஸ்திரப்படி வீடு இருந்துச்சுன்னா, அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரிவினை என்பது வராது. பிரிவினை என்பது வராது. எப்பேற்பட்ட கிரக பலனையும் ஜெயிச்சிடும். அதே மாதிரி நல்ல கிரக பலன் இருந்து வாஸ்து சரியில்லாத வீட்டில் இருந்தால் சண்டை சச்சரவு வந்து பிரிஞ்சிடுவாங்க. வாஸ்து அந்த அளவுக்கு இழுத்து விட்டுரும். அப்போ ஜாதகத்துலேயும் கால்வாசி நல்லாயிருக்கு, அரைவாசி நல்லாயிருக்கு, முக்கால்வாசி நல்லாயிருக்கு, முழுவாசி உள்ள 4 கேட்டகரி ஜாதகத்துலையும் இருக்குது. வாஸ்துலேயும் 4 கேட்டகரி இருக்குது. கால்வாசி நல்லா இருக்குது, அரைவாசி நல்லா இருக்குது, முக்கால்வாசி நல்லா இருக்குது, முழுவாசி கேட்டகரி. அப்போ அந்த முழுவாசி யாருமே மாற்றிக்க முடியாது. நல்ல ஆயுள் ஸ்தானம் இருக்குது அப்படின்னு ஜாதகத்தில் எழுதியிருந்தாலும் வாஸ்து கம்மியான வீட்டில் கொண்டாந்து வச்சிங்கன்னா அந்த ஆயுள் கம்மியாக போயிடும். 100 வருஷம் உனக்கு ஆயுள்னு ஒரு ஜோஷிகாரன் குறித்து கொடுத்துட்றாரு. தமிழ்நாட்டில் இருக்க ஜோஷிகாரங்களை கூப்பிட்றீங்க, பெரிய பெரிய ஜோஷிகாரங்களை, அரண்மனை ஜோஷியர், அரண்மனை குருக்கள், அந்த மாதிரி இருக்கிற ஜோஷிகாரர் தமிழ்நாட்டில் இருக்கவங்க பெரிய பெரிய ஜோஷிகாரங்க இருக்காங்க. அவங்க பூரா குறித்து கொடுத்துறாங்க. இந்த பையனுக்கு 100 வயசு அப்படின்னு, ஒரு பையனுக்கு 100 வயசுன்னு குறித்து கொடுத்துறாங்க. அந்த பையனுக்கு 100 வயசுன்னு குறித்து கொடுத்துட்டு வாஸ்து சாஸ்திரம் முற்றிலும் தவறான வீட்டில், அந்த வீடு வாஸ்து சாஸ்திரம் தவறான வீட்டில் இருக்கிற அரண்மனையில் அந்த தம்பி இருந்தால் அப்படின்னா அந்த தம்பி இறந்துடுவான்.